ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கான கிளாஸ் வந்து எத்தனாவது நாளுமா? 5th டே, 5வது நாள், 5th டே கிளாஸு. கொஞ்சம் டிராஃபிக் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன், எப்படி ஓட்டுறாரு பார்க்கலாம். ஆரம்பிங்க. கொஞ்சம் பொறுமையாக அந்த ஹோல்ட் பண்ணி எடுக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிராஃபிக்கில் ஓடுறது ரொம்ப ஈஸி. ரைட் போதும், கொஞ்சம் ஸ்டடி. அதாவது இந்த மாதிரி பாதி ரோடு இருக்கிற இடத்துல அதிகமாக ரைட் போக வேண்டாம். நமக்கான ரோடு இது தான், நம்ம ஸ்லோவாக தானே போக போகிறோம். ஆரம்பிங்க. லைட்டாக லெஃப்ட். மழை அதிகமாக இருக்கிறதுனால தரை ரொம்ப ஈரமாக இருக்கும், வழுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 10 இவ்வளோ அதிகம் தேவை இருக்குது, ஒரு 12 வரைக்கும் போனால் போதும். நீங்கள் சவுண்டில் நல்லா கொஞ்சம் கவனம் வச்சா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அது சொல்லிகிட்டே இருக்கேன். இன்ஜினோட நாய்ஸ் வருது இல்லையா, சத்தம். அந்த சத்தத்தில் நீங்கள் அதிகமாக டீப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் எந்த கியர்லேருந்து எந்த கியர் போடணுன்றது ஐடியா கிளியராக வந்துடும். ஹாரன் ஒன் மோர். நெக்ஸ்ட் பார்க்காம போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு தடவையும் பார்க்குறீங்க, எத்தனை தடவை ஹார்ன் அடிச்சார் பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் அதிகமாக ரைட் போயிட்டீங்க. நான் ஸ்லோவாக போகும்போது இப்படியே போங்க, இந்த லெஃப்ட்லேயே போங்க. ஒரு கார் ஒரு பஸ் போகிற அளவுக்கு நீங்கள் ரைட் சைடில் ஸ்பேஸ் வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். அதிகமாக ரைட் போகாது. இப்போது ஸ்லோ பண்ணிங்க, அங்கே இடைஞ்சலாக இருக்குது. அதேமாரி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடும் வந்து இந்த முடியுது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். நம்ம கம்மியான வேகத்தில் போகலாம். கிளச்சை அழுத்துங்க, கீரை 2வதுக்கு குறைச்சிருங்க. குறைச்சிட்டு கிளச்சை மெதுவாக எடுங்க. இப்போ நம்ம இந்த இதில் நம்ம ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல, ஸ்டேரிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டேரிங் கெட்டியாக பிடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பள்ளத்தில் இறக்காமல் போகிற மாதிரி லைட்டாக அப்படி லெஃப்ட் வந்து ஸ்டடி. அவ்வளோ ரைட். இப்போ லேசாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், சும்மா லைட்டாக கொடுங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த ரைட் சைடு பக்கமாக போயிட்டு ஸ்டடி. இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு ஷேக் ஆகல. ஏன்னா வியூ வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் அதிகமாக ஸ்பீடு வேண்டாம். சும்மா லைட்டாக போகிற அளவுக்கு வச்சுங்க. ஸ்டேரிங் ஃப்ரீயாக வச்சு வளைங்க. லாங் ஃபோக்கஸ். ஒரு முறை ஹாரன். ஓகே, இப்போ ஸ்டடி நேர் பாயிண்ட். இப்போ நமக்கு ஸ்பீடு ஏறாமல் பார்த்துக்குங்க. அதிகமாக முடிஞ்ச 3rd ட்ரை பண்ணலாமா? ஓகே. நெக்ஸ்ட் போட்டுட்டு லாங் ஃபோக்கஸ். தரையை நல்லா கவனிங்க. ஹாரன் கண்டிப்பாக. கண்ட்ரோல். முடிஞ்சா லைட்டாக லெஃப்ட் வந்துடுங்க. இந்த ஷேக் பண்ணுறீங்களா ஸ்டேரிங்கா, அதை இன்னும் கம்மியாக. ஓகே. நெக்ஸ்ட் 4th ட்ரை பண்ணு. பார்க்கறது அவாய்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது. பார்வை வந்து வண்டிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வெளியே ரோடுக்கு போகுது. அதாவது ஒவ்வொரு கியருக்குமே அந்த மாதிரி கவனிக்கிறதுனால என்ன ஆகுனா ஸ்டேரிங்கில் கவனம் கம்மியாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதில் அந்த மாதிரி பழக்கப்படுத்தாதீங்க. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஒரு பக்கமாகவே போங்க.
லெஃப்ட்டு ரைட்டு மற்றவங்களுக்கோசரம் ஒதுங்க வேண்டாம். நீங்கள் நேராக போங்க. ஸ்லோ ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணால் போதும். ஸ்பீட் அவ்வளோதான். இதுக்கு மேலே அதிகமாக ஏற வேண்டாம். அதிகமாக போக வேண்டாம். இப்போ உங்களுக்கு அங்கே ரோடு வந்து இன்னொரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கும். அதேமாதிரி பெட்ரோல் பங்க் இருக்குது. பங்க்லேருந்து வண்டிங்க வெளியே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். தூரத்துலேருந்து ஹாரன் கண்டிப்பாக. ஸ்ட்ரைட் பார்த்தீங்களா? இப்போ தானே சொன்னேன். இவனுக்கோசரம் அவங்களுக்கோசரம் நீங்கள் நவுறீங்களே தவிர எப்படி ஃபேஸ் பண்ணோன்ற ஐடியா வர மாட்டேங்குது. சரி, இவனை பார்த்துட்டு நீங்கள் ரைட்டில் போகிறீங்க. உங்களை யாராவது கிராஸ் பண்ண பைக்கில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? தப்பு இன்னும் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தப்பு வருதுன்னா அந்த தப்பை நம்ம வளர விடக்கூடாது. அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். கொஞ்சம் லெஃப்ட் வந்து இப்போ இந்த லெஃப்ட் பக்கமாகவே இருப்போம். ஓகே, வண்டியை ஸ்டாப் பண்ணி முதல்ல இருந்து எடுக்கலாம். ஸ்லோ. நீங்களே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வண்டியை நேராக நிப்பாட்டு. ஸ்டடியாக இருக்கட்டும். ஸ்டேரிங் அந்த டைமில் இறுக்கமாக பிடிக்காமல் லூஸாக வச்சு சுத்தமாக நிற்கட்டும். இப்போ நியூட்ரல். என்ன கியரில் வந்தீங்க? நீங்களே மறந்துட்டீங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர். பொறுமையாக எடுங்க. லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்லோவா. இப்போ ஆக்சிலேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப். நெக்ஸ்ட். பர்ஃபெக்ட். கிளட்ச் ரிலீஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத குறைச்சிக்கிறேன். நீங்களே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? டிரைவிங் நல்லா இருக்குது. ஆனால் அந்த நெக்ஸ்ட்டு பிளானை கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பாருங்கள். பண்ணுறது ஓகே, ஆனால் அதை பார்த்து பண்ணாமல் கை காலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஆப்ரேட்டிங்கில் பார்வை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரோடில் தான் இருக்கணும். வண்டிக்குள்ளே வரக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட். லாங் ஈவன் டர்ன். கொஞ்சம் கண்ட்ரோல் ஸ்பீடு. அடுத்ததும் டேர்னிங்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். கவனமாக பார்த்து ஒரே ஈவனாக நீங்கள் பாருங்கள். சென்ட்ரா உங்களுக்கான ரோடுன்னு நினச்சிட்டு நீங்கள் ஓட்டுறீங்க. பின்னாடி வேகமாக ஒருத்தன் வரானா அவன் என்ன பண்ணுவான்? எந்த பக்கம் போவான் சொல்லுங்கள்? நீங்கள் சென்ட்ரா போயிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒரு பக்கமாக போங்க. முழு ரோட எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோ. இந்த டேர்னிங்கை கவனிங்க. ஃபோர்த்தில் முடியுமா? ஸ்லோ. இதுதான் சொன்னேன் நான். இப்போ கிளச்சை அழுத்தி தேர்ட் கியர் குறைச்சேன். இப்போ கூட பார்த்துக்கிங்களா? பழகிச்சு, அவ்வளோதான். நீங்கள் பார்க்கறது நான் அங்கே பார்த்துட்டே சொல்கிறேன். அப்போ நான் எப்படி உங்களை கவனிக்கிறேன்? போங்க. ஹாரன். நெக்ஸ்ட். தப்போ ரைட்டோ பார்க்காம போடுங்க கீரை.
நம்மளுக்கு வெளியே தான் கவனம் அதிகமாக இருக்கணும், உள்ளே இல்லை. இப்போ நல்லா லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள். ஸ்பீட் கொஞ்சம் லிமிட்டாக, கொஞ்சம் கண்ட்ரோல் ஸ்பீட். ஆனால் விட்டுடலாம். ஸ்லோ மட்டும் பண்ணுங்க, ஜஸ்ட்டு ஸ்லோ. நீங்கள் ஸ்டேரிங்கில் ஒதுங்க தேவை. ஸ்டேரிங் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்குது. கண்ட்ரோல் ஸ்பீட். ஸ்பீட் ஹாஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பீடு ஏற ஏற என்ன ஆகும்னா ஸ்டேரிங் வந்து மிஸ் ஆகும். உங்களுக்கான ஸ்பீடு 45, 40 அவ்வளோதான். ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டும் மெரிச்சிங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது. ஸ்டேரிங் வர வரைக்கும் நம்ம வேகம் அதிகமாக ஓட்ட வேண்டாம், ஸ்லோ பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறா பாருங்கள். ரைட்டில் லெஃப்டில் இண்டிகேட்டரு. நம்ம ரைட் டர்ன் பண்ண போகிறோம். பின்னாடி வேறு யாராவது அப்படின்னு கவனிச்சுட்டு ஈவன் டர்ன், லாங் ஃபோக்கஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பீடு தான் நீங்கள் கவனிக்கணும். ஸ்பீடில் தான் மிஸ்டேக் நிறைய இருக்குது. ஒரு நிலையான ஸ்பீடு இல்லை. ஸ்லோ பண்ணுறது ஓகே, ஆனால் அதை நம்ம இடைஞ்சல கவனிச்சுட்டு மறுபடியும் நம்மளுக்கான ஸ்பீடை நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக வேகத்தை குறைச்சிட்றோம், ஃபுல்லாக வேகத்தை கொடுத்துட்றோம். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கு. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்லோ கிளச். நான் சொல்கிறேன், அந்த இடத்துல வண்டி நிற்கிற மாதிரி போங்க. லெஃப்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கா, ரைட் சைடில் அங்கே திரும்புறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இருக்குது. அப்போது அந்த பங்குக்கு முன்னாடியே வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் பிரேக் அப்ளை. இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. அந்த அளவை அப்படியே பிடிங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. அவ்வளோதான். சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. ரைட், பர்ஃபெக்டாக பண்ணிங்க. இப்போ நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம். யூ டர்ன் அந்த பங்குக்கு நேராக, அந்த வழிக்கு நேராக இருக்குது ரைட் சைடில், அங்கே யூ டர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. யூ டர்னுக்கு ஸ்பீடு தேவையில்ல. கிளச் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். கவனமாக செய்யும். மெதுவாக மூவிங் பாயிண்ட். அந்த வண்டி இந்த சைடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ இல்லை. இப்போ பின்னாடி வேறு யாராவது லாரி. ஓகே, அவன் போகிற வரைக்கும் அப்படியே மெதுவாக நேராக போங்க. கிளச் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதை அழுத்திட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு போகாது. இதை தாண்டிடும். இல்லைன்னா அழுத்துங்க. அழுத்துங்க நல்லா. லாரி வருதுன்னு சொன்னீங்க, நம்ம இங்கே திருப்ப போகிறோம். எங்கே போகிறீங்க? போயிட்டே இருந்தா எப்படி? இப்போ வேற யாராவது வராங்களா? ஓகேவா? மூவிங் பாயிண்ட். டர்ன். கிளச் இன்னும் கொஞ்சம் எடுங்க. இப்போ உங்கள் கவனத்தை எந்த பக்கம் திருப்பணும்? கிளச் எடுங்க. எடுத்தால் தான் வண்டி போகும். இப்போ நீங்கள் லெஃப்ட் வர மாதிரி வரணும். அதுக்கு தான் ஃபுல் டர்ன் பண்ணக்கூடாது எப்போவுமே. நீங்கள் ஃபுல் டர்ன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வண்டி வந்து ஃபுல்லாக ரைட்டில் வந்துடும். இப்போ பின்னாடி யார் வராங்க பாருங்கள், ரைட் சைடில் வேகமாக வரவங்களுக்கு வழி வேணும் இல்லையா? அதனால தான் லெஃப்ட்டு வர மாதிரி எப்போவுமே யூ டர்ன் பண்ணணும். அதில் கவனமாக இருங்க. ஓகே, வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச் அழுத்தி பிரேக், நியூட்ரல் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. நல்லா ஓட்டுறீங்க. ஆனால் அந்த சில விஷயங்கள் அந்த பார்த்து ஆப்ரேட் பண்ணுறது அந்த பழகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் அந்த பழக்கத்தை மாற்றிக்குங்க. அது வராமல் பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.